நமக்கே ஞானமாய் மாறின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். யோபு 28 அதிகாரத்திலே 12 வசனத்தில் யோபு இப்படியாய் ஒரு கேள்வியை அவரே தொடுத்துவிட்டு கீழே அதற்கான விடையையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எங்கே? அதற்கு அந்த அதிகாரத்தின் முந்தின வசனத்திலே வெள்ளி விளைகிற இடத்தை சொல்லுகிறார், பொன் புடமிடப்படுகிற இடத்தை சொல்லுகிறார், இரும்பு எங்கே எடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார், செம்பு எங்கே இருந்து எடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார், மனிதனுடைய உழைப்பை சொல்லுகிறார், அவன் எல்லாவற்றையும் மறைவிடங்களில் இருக்கிற எல்லாவற்றையும் வெளிச்சத்திலே கொண்டு வருகிற அளவிற்கு அவனுடைய உழைப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு ஞானம் எங்கே கிடைக்கிறது? ஒவ்வொரு பொருளும் பொன், வெள்ளி, இரும்பு இவைகளெல்லாம் கிடைக்கிற இடத்தை அறிந்திருந்த போதிலும் கூட ஞானம் கிடைக்கிறது எங்கே? அது விளைகிற இடம் எங்கே என்று சொல்லி அவர் ஒரு கேள்வியை தொடுக்கிறார். அதை சமுத்திரத்தினிடத்தில் போய் கேட்டு பார்த்தால் அது என்னிடத்தில் இல்லை என்பது போல் பேசுகிறார். ஒரு ஆழமான இடத்தை தோண்டி அதனிடத்தில் கேட்டால் அது என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். தங்கத்தை கொடுத்தாகிலும் ஞானம் கிடைக்குமா என்று கேட்டால் கிடைப்பதில்லை. வெள்ளியை நிறுத்து அதற்கு கொடுக்க முடியாது. ஓப்பீரின் தங்கத்தை கொடுத்து வாங்க முடியாது. முத்தை பார்க்கிலும் ஞானத்தினுடைய விலை உயர்ந்தது. எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல. பசும்பொன்னும் இன்றைக்கு 916 கேரட் என்று சொல்லுகிறோமே, அந்த கிரேடு போட்ட ஒரு தங்கமும் அதற்கு நிகரல்ல என்று சொல்லி அவர் ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்து ஆகாசத்து பறவைகளுக்கும் மறைந்தும் இருக்கிறது. நாசமும் மரணமும் அதனிடத்தில் போய் கேட்டால் கூட சொல்லுகிறது, எங்கள் காதுகளால் அதை கேட்டோம், அதனுடைய கீர்த்திகளை கேட்டோம் என்று சொல்லுகிறது. ஆனால் அதற்கு அவரே விடை எழுதுகிறார். தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். ஞானம் எங்கே கிடைக்கிறது என்று அவருக்கு தான் தெரியும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை யோபுவினுடைய நண்பர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களும் எலிப்பாசு 3 முறை அங்கே யோபுவுக்கு ஆலோசனை சொல்லுகிறது போல பேசுகிறார். அவர் தன்னுடைய அனுபவத்தினுடைய அறிவிலிருந்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். பில்தாத் ஞானம் பெற வேண்டும் என்று சொன்னால் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை நாம் தெரிந்து கொண்டால் அதிலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பேசுகிறார். சோப்பாரிடத்தில் கேட்டால் ஞானம் சட்ட ஒழுங்குகளுக்கு நிறைய ஒழுங்குகள் எழுதப்பட்ட புத்தகங்களை மற்ற காரியங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால் ஞானம் நமக்கு புரிந்துவிடும் என்று சொல்லுகிறார். நாமும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை தான் சொல்லிக் கொடுக்கிறோம். முதலிலே எலிப்பாஸ் அனுபவங்களின் மூலமாக அநேக ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கற்றுக் கொடுக்கிறார். பில்தாத் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை ஆராய்ந்து அறுபதினாவர் எளிமையான ஓமைகள் நிறைய சொல்லி அதிலிருந்து நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். இங்கே சோப்பார் சொல்லுகிறார், நிறைய அந்த அறிஞர்கள் எழுதுகிற புக்குகளை, அந்த அவருடைய புத்தகங்களை படித்தால் நமக்கு ஞானம் வந்துவிடும் என்று சொல்கிறார். நம்முடைய பிள்ளைகளையும் நாம் அதற்கென்றே படிக்க வைக்கிறோம். எப்படியாகிலும் பிள்ளைகள் ஞானத்தில் சிறந்து விட வேண்டும், ஞானத்திலே உயர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களுக்காக நாம் முயற்சிகளை எடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் யோபு கடைசியாக முடிக்கிறார். யோபு 28 அதிகாரம் 28 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொல்லி முடிக்கிறார். இந்த ஞானத்தினுடைய உறைவிடமாகிய என் தேவனிடத்தில் நான் போய் கேட்கும்பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுகிறதே புத்தி என்று சொல்லி அவர் சொல்லுகிறதாக முடிக்கிறதை பார்க்கிறோம். இங்கே நீதிமொழிகளிலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒருவன் ஞானத்தில் சிறந்து விளங்க விரும்பினால், ஒருவன் தன்னுடைய வாழ்வை அவன் ஞானத்திலே அவர் அறிவிலே சிறந்து வாழ அவன் விரும்புவான் என்று சொன்னால், முயற்சிப்பான் என்று சொன்னால், முதலாக அவன் எடுக்கக்கூடிய முதல் காரியம் அநேக அனுபவங்களை பார்ப்பதினால் அல்ல, அநேக முன்னோர்களுடைய காரியங்களை ஆராய்வதினால் அல்ல, அநேக புத்தகங்களை படிப்பதினால் அல்ல, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ கற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையை எல்லா சம்பூர்ண ஞானத்தினாலும்
நிறைத்து கொடுக்கிற ஒரு ஆண்டவர். அவனை ஞானத்தினால் நிரப்ப முடியும். யாக்கோபு அதை தான் சொல்லுகிறார். யாருக்கும் அவர் வஞ்சனை இல்லாமல் சம்பூரணமாய் கொடுக்கக்கூடியவர். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற அவரிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஞானத்தினுடைய உறைவிடம் இந்த பூமியில் எங்கே தேடினாலும் கிடைக்காது. எப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களிடத்தில் தேடினாலும் கிடைக்காது. முன்னோர்களினுடைய பாரம்பரியங்களில் கிடைக்காது. பெரிய பெரிய புத்தகங்களை ஆராய்வதினால் கிடைக்காது. என் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து, ஆண்டவரே, நான் உம்மிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு பயப்பட நம்முடைய வாழ்விலே ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாமே ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். உம் வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றே. பாதையில் நடப்பதினா ஞானம் பெறுகின்றே. உம் பாதையில் நடப்பதினா ஞானம் பெறுகின்றே. ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. ஏசையா ரட்சகரே, இரத்தத்தால் கழுவினீரே. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாக